விசித்ராங்கன் என்ற மன்னன் தன் மனைவி சுசிலையுடன் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்க வர்றான். இறைவன் அருளால அவனுக்கு குழந்தையும் பிறக்குது. அதனால மகிழ்ச்சி அடைந்த மன்னன் இந்த கோவிலை அழகுற கட்டினானாம். இந்த தலத்துக்கு செய்யற அரசியல்கள் 1க்கு 10 பெருகும் அப்படின்னு பிரம்மன் வசிஷ்டருக்கு சொல்றாரு. அதனால வசிஷ்டர் இங்க லிங்கம் அமைச்சு வழிபட்டு மெய்ஞானம் பெற்றார் அப்படின்னு தல வரலாறு சொல்லுது. அதே மாதிரி இங்க 72 மகரிஷிகள் வழிபாடு செஞ்சு முக்தி பெற்றிருக்காங்க. இந்த தலத்துல வழிபடுறவங்க அடுத்த ஜென்மத்துல தாயின் கருவில் தங்க மாட்டார்களாம். அதாவது அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாதாம். சிவனின் பாதத்துல சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் இத்தலத்துக்கு கருப்பரியலூர் அப்படின்னு பேரு. சூரிய பகவான் இத்தலத்துல வழிபட்டதுனால தலை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுது. ராவண யுத்தத்துல ராவணனை கொன்ற தோஷம் நீங்கணும் அப்படின்னு ராமர் சிவபூஜை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால அனுமன் கிட்ட 2 நாளிகைக்குள்ள ஒரு சிவலிங்கம் எடுத்துட்டு வர சொல்லுவாரு. உத்தரவை ஏற்ற அனுமன் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வர முடியாததுனால ராமர் மணலால லிங்கம் பிரதிஷ்டை செஞ்சிருவாரு. அவரோட பிரம்மஹத்தி தோஷமும் போயிடும். ராமர் பூஜை செஞ்ச தளம் ராமேஸ்வரம். அனுமன் வர்றதுக்குள்ள லிங்கம் பிரதிஷ்டை செஞ்சதை அறிந்த அனுமன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதோடு இல்லாம அந்த மணல் லிங்கத்தை தன் வாளால கட்டி இழுத்திருப்பாரு. ஆனா அதை அசைக்க கூட முடிஞ்சிருக்காது. இப்படி செஞ்சதுனால அனுமனுக்கு சிவ அபராதம் ஏற்பட்டது, அதாவது தோஷம் ஏற்படுது. இதனால அனுமன் கிட்ட சிவனை நோக்கி நீ தவம் இரு அப்படின்னு ராமர் சொல்லுவார். அனுமனும் அதே மாதிரி தவம் இருப்பாரு. அப்போ சிவபெருமான் தோன்றி, அனுமனே, நீ கண்மபுரம் எனப்படும் தலை ஞாயிறு சென்று வழிபாடு செய், தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அனுமனும் தலை ஞாயிறு என்று அழைக்கப்படும் இத்தல இறைவனை வழிபட்டு தோஷம் நீங்க பெறுவார். சிவனோட கருணையை வியந்து தன்னோட பெயராலேயே ஒரு லிங்கம் அமைச்சு வழிபடுவார். இத்தலம்தான் தற்போது திருக்குறக்கா என்று அழைக்கப்படுது. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். ஒரு முறை இந்திரன் இருமாப்போட கைலைக்கு வர்றான். அப்போ சிவபெருமான் பூத வடிவம் எடுத்து அவன் முன்னாடி தோன்றுவார். இந்திரன் அது சிவபெருமான்னு தெரியாம அவர் மீதே வஜ்ராயுதத்தை எரிஞ்சிருவான். அதுக்கப்புறம் அது இறைவன் அப்படின்னு தெரிஞ்சு தன்னோட பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டுவான். இறைவனும் இந்திரனோட குற்றத்தை பொறுத்தருள்னதுனால குற்றம் பொருத்தநாதர் அப்படின்னு இத்தல இறைவனுக்கு பெயர் ஏற்பட்டது அப்படின்னு தல வரலாறு சொல்லுது. ராவணனோட மகன் மேகநாதன் இந்திரனை போர்ல வென்றதுனால அவனுக்கு இந்திரஜித் அப்படின்னு பெயரு. ஒரு தடவை இந்திரஜித் வானத்துல புஷ்பக விமானத்துல பறந்துட்டு இருப்பான். அப்படி பறக்கும் போது ஒரு இடத்துல விமானம் தடைபட்டு நிற்கும். ஏன் விமானம் பறக்கல அப்படின்னு கீழே பாக்குறப்ப ஒரு சிவாலயம் இருக்கிறத பாக்குறான். அதனாலதான் பறக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுவான். வருந்தி இந்திரஜித் இத்தலத்து தீர்த்தத்துல நீராடி இறைவனை வழிபடுவான். அதுக்கப்புறம் அவனோட விமானமும் பறந்துரும். இப்படிப்பட்ட இந்த அற்புத லிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அதை எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுவான். அது முடியாம போயிடும். அப்படி முயற்சி பண்ணும்போது அவனால முடியாம மயங்கி விழுந்துருவான். இந்த செய்தியை அறிந்த ராவணன் இத்தல சிவனின் திருவடியில விழுந்து தன் மகனோட குற்றத்தை பொறுத்தருளுமாறு வேண்டுவான். இறைவனும் அதற்கு அருள் செய்கிறாரு. அதனால இத்தல இறைவனுக்கு குற்றம் பொருத்தநாதர் அப்படின்னு பெயர். இறைவன் இங்க சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறந்து இறந்து விடும் தோஷம் உள்ளவர்களும் இத்தல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். சீர்காழி சட்டைநாதர் கோவிலோட அமைப்பை போலவே மலைக்கோவில் அமைப்புல இது கட்டப்பட்டிருக்கும். அதனால இத்தலத்தை மேலை காளி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலோட முதல் தளத்துல உமா மகேஸ்வரரும் 2வது தளத்துல சட்டைநாதரும் அருள்பாலிக்கிறாங்க. இங்க சண்டிகேஸ்வரர் மனைவியோட வீற்றிருப்பாரு. இங்குள்ள அம்மன் கோள்வளை நாயகி, மூலவர் குற்றம் பொருத்த நாதர். நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.